வணக்கம் தோழர். இந்த ஹிந்தி வட மாநிலங்களில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு மொழி இருக்குது. காஷ்மீர்னா காஷ்மீரி இருக்குது, குஜராத்தில் குஜராத்தி இருக்குது, அதே மாதிரி ஒவ்வொரு மகாராஷ்டிராவில் மராட்டி இருக்குது. ஆனால் ஹிந்திங்கிறது அவங்க சொல்கிறது பார்த்தா ஹிந்தி எங்கேயும் இருக்குது, எந்த மாநிலம்னு தெரியல, அதுக்கான ஒரு இடமும் இல்லை. சரி, இந்த ஹிந்தி எப்படி உருவானது, எப்படி இவங்க உருவாக்கி வியாபாரத்துக்கு விட்டுருக்காங்க? அதாவது ஹிந்தி என்பது கில்ஸ் 1790ஆம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகியாக கல்கத்தா வந்தார். அவர் வரும்போது இங்குள்ள இந்த மக்களை கையாள்வதற்கு என்ன மொழி பேசுகிறார்கள் என்று ஆய்வினை செய்தார். அதற்கு முன் மீண்டும் மொழியாளராக செல்வதற்கு ஒரு பயிற்சி எடுப்பதற்கு சென்றுவிட்டு அவர் தந்ததுதான் இந்த இந்தி மொழி. அவர் இந்தி மொழியை உருவாக்குகிற போதே அதில் உள்ள உருது சொல்லுகளை அகற்றிவிட்டுத்தான் அதை உருவாக்கினார். இன்று இந்தி மொழி என்பது வட மாநிலங்களில் பல பிராந்திய மொழிகளை அளித்திருக்கிறது. போஜ்புரி போன்ற மொழிகள் அங்கே காணாமல் போயிருக்கிறது. பீகாரி மொழி காணாமல் போயிருக்கிறது. குஜராத்திலே குஜராத்தி குறைந்திருக்கிறது. 1970 காலகட்டங்களில் குஜராத்தி படங்கள் வரும், பீகாரிய படங்கள் வரும், நாம் பார்த்திருக்கிறோம். அங்கே இருந்து ஒரு கலைஞரோ ஒரு ஒரு எழுத்தாளரோ சாகித்ய அகாடமி பரிசை பெற்றதாக தெரியவில்லை. அப்படி இந்தி என்பது மைய அரசின் ஆதிக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட மொழி. அதை மொழிக்கான சபையில் சபாநாயகர் ஒருவர் அதற்கு ஆதரவாக வாக்களித்தின் விளைவாகத்தான் அந்த மொழி இந்திய மொழிகளில் இந்தி ஆட்சி மொழியாக அல்லாமல் இந்தியாவின் மொழியாக கருதப்பட்டது. ஆனால் 1950 15 வருடங்கள் கழித்து இது ஆங்கிலம் தொடர் மொழியில் நீக்கப்படும் என்று சொன்னதின் விளைவாக அறிஞர் அண்ணா அவர்கள் 1965 அந்த போராட்டத்தை கையில் எடுத்தார். முதலில் பெரியார் தொடங்கிய முதல் மொழிப்போர் ராஜாஜியை பதவி விட்டு நீக்கியது. அண்ணா தொடங்கிய இரண்டாவது மொழிப்போர் ராஜாஜியை உடன் வைத்துக் கொண்டு தமிழகத்தின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது. இந்த மொழி என்பது ஒரு மக்களுடைய உழைப்பு சக்தியினுடைய அடிப்படையான விஷயங்களில் ஒன்று. இதில் தேசிய முதலாளிகள் மூலதனத்தை போட்டு நாங்கள் எங்கள் பிராந்தியங்களில் தான் இந்த பொருட்கள் விற்க வேண்டும் என்று மொழி தேசியம் தொடங்கிய காலம் உண்டு. அதற்கு ஆதாரமாக மூலதனம் என்று ஒன்று இருந்தது. ஆனால் இன்று இது சர்வதேச அளவில் நிதி மூலதனம் இந்த உலகத்தை ஆளுகின்ற காலகட்டத்தில் அப்படி ஒரு பிராந்தியத்துக்கான மூலதனம் ஆட்சியில் வருவதற்கு இல்லை மையத்தில் வருவதற்கு வாய்ப்பில்லை. இன்று ட்ரம்ப் அந்த விஷயத்தை ஓப்பனாக வெளிப்படையாக செய்திருக்கிறார். அவர் வந்தவுடன் டிக்டாக் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை என்ற காரணத்துக்காக அவர் சில சைனாவின் டிக்டாக்களை ரத்து செய்தார். ஆட்சி என்பது வேறு, வியாபாரம் என்பது வேறு என்ற நிலையை கடந்து ட்ரம்ப் இன்று ஆட்சியும் வியாபாரமும் ஒரே கட்டமைப்பின் கீழ் இயங்கப்படுவதற்கான வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார். அந்த தருணத்தில் மொழி என்பதை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், மொழிவழி தேசியத்தின் வழியாக மக்கள் உற்பத்தி சக்திக்கு வருவதற்கு ஹியூமன் பவர் என்று சொல்வார்கள். இந்த ஹியூமன் பவர் உற்பத்தியில் ஈடுபடுவதற்கு மொழி அவசியம். அந்த வகையில் பார்த்திருந்தால் இந்தியா இன்று வளர்ந்திருக்கும். ஆனால் நமது இந்தியாவை ஆண்ட கட்சிகள் அவர்கள் ஆதிக்கம் செய்வதற்காக இந்தியை கையில் எடுத்தார்கள். ஆனால் அதற்கு எதிர்விளைவாக இந்திய எதிர்ப்பு போர் தமிழகத்தில் மாபெரும் வெற்றியை கண்டது. இருமொழிக் கொள்கையை அண்ணா அறிவித்தார். அந்த இருமொழிக் கொள்கை இன்று இந்திய மாநிலங்களில் எல்லா இடங்களிலும் நடைமுறைப்படுத்த வேண்டும். 22 அலுவல் மொழிகள் இருக்கிறது. இந்த 22 அலுவல் மொழிகளையும் இன்னும் சில மொழிகள் எங்களை அலுவல் மொழியாக சேருங்கள் என்று கேட்கிறது. எனவே இந்த அலுவல் மொழி சட்டத்தை முழுமையாக இவர்கள் அமுல்படுத்த வேண்டும். மொழி வளர்ச்சிக்கு என்று நிதி ஒதுக்குகிற போது இந்த பாராபட்சம் கூடாது. ஆதிக்கத்தில் இருப்பவர்களுக்கு அதிகமாக ஒதுக்குவது என்றால் இன்று பார்ப்பனியம் இந்திய அரசு கட்டமைப்பில் பழையாய பொறுப்பில் இருக்கிறது. எனவேதான் சமஸ்கிருதத்திற்கு
1408 கோடி ரூபாய்களை ஒதுக்க முடிகிறது. ஆனால் செம்மொழி என்று அந்தஸ்து பெற்ற தமிழுக்கு பின்புதான் மற்ற மொழிகள் எல்லாம் செம்மொழி அந்தஸ்தை பெற்றது. இவர்கள் சமஸ்கிருதத்தை கொண்டு வருவதற்கு இந்தியை முன்னிறுத்துகிறார்கள். இங்கே மொழியை எப்படி பார்க்க வேண்டும்? ஒரு தேசம் என்றால் இந்த தேசம் ஒரு தேசம் அல்ல. இந்தியாவில் தேசிய பறவை இருக்கிறது, தேசிய கொடி இருக்கிறது, தேசிய விலங்கு இருக்கிறது, ஆனால் தேசிய மொழி இல்லை என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி புரிதல் இல்லாத ஒன்றிய அரசு தான் தொடர்ந்து மாநிலங்களில் உரிமைகளை புறக்கணிக்கிறது. பஞ்சாபில் எழுந்த விவசாய புரட்சி அங்கே மாநில உரிமை கோரியது. அது காலிஸ்தான் போராட்டமாக மாறியது. ஆனால் இன்று அது என்ன நிலையில் இருக்கிறது? அவர்கள் கனடாவிற்கு கடந்து சென்று அங்கிருந்து கொண்டு வேலை செய்கிறார்கள் என்று இந்திய ஆளுவர்க்கம் சொல்கிறது. இப்படி மொழி என்பதை மக்களுடைய உற்பத்தி உறவுகளோடு மனித செயல்பாடுகளோடு இணைந்த ஒன்று. மார்க்சிய அழகுகளில் சொல்ல வேண்டும் என்றால் அடிப்படை கட்டுமானம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு இணைந்த மொழியை இவர்கள் சிதைப்பது மூலம் இந்த மக்களுடைய உழைப்பு சக்தியை வீணடிக்கிறார்கள். வீணடிப்பது மூலம் தேசிய உற்பத்தி பாதிக்கப்படும். தேசிய உற்பத்தி பாதிக்கப்படுவதன் மூலம் இந்தியா பொருளாதாரத்தில் வளர்வதற்கான வாய்ப்பு தடை செய்யப்படுகிறது. இந்த மொழி விஷயத்தில் இந்திய ஆட்சியாளர்கள் சரியாக புரிந்திருந்தால் நாம் சைனாவை இன்று வென்றிருப்போம். ஏனென்றால் நாம் மக்கள் தொகையில் முதல் நாடாக இருக்கிறோம். இவர்களுக்கு சரியான புரிதல் இல்லை என்ற காரணத்தினால்தான் நாம் இன்று அமெரிக்காவின் கைப்பாவையாக இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கையில் இந்த மொழியை ஒரு தேசிய இன பிரச்சனையாக மட்டும் பார்க்காமல் மனித வளத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துகின்ற ஒரு சாதனம் மொழி. அந்த மொழியை மதித்திருந்தால் இந்தியாவின் மனித வளம் முழுமையாக பயன்பட்டிருக்கும். அதை புறக்கணித்ததன் காரணமாகத்தான் நாம் பல வளங்கள் இருந்தும் கூட நாம் இன்னும் பிற நாடுகளுடைய கைப்பாவையாக இருந்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய தனித்தன்மை அழிந்து கொண்டிருக்கிறது. இன்று மோடி அவர்கள் அமெரிக்கா சென்றார். அமெரிக்காவில் இங்கு இந்த தேசம் வேலை தராத காரணத்தினால்தான் கடல் கடந்து போய் புலம்பெயர்ந்து போய் அங்கே அனுமதி இல்லாமல் வேலை செய்கிறார்கள். அவர்களை அனுப்புகிற போது கைகால் விலங்கிட்டு அனுப்புகிறது அமெரிக்காவுடைய சட்டம். இந்தியாவில் இருக்கின்ற இந்த பிரதமர் அதை கண்டு ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை. இவர் அங்கு போய் மோடியும் ட்ரம்பும் சாகித்துக் கொண்டதை பார்த்தோம். அப்படி இருந்தும் அவர் அங்கு இருக்கும் போதே அங்கிருந்து இவர்களை அவமானப்படுத்தி அனுப்புகின்ற போக்கை பார்க்கிறோம். புதிய புதிய வரிகளை போடுவதை தவிர்க்க முடியாது என்று ட்ரம்ப் மோடியிடம் சொல்கிறார். அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு வந்து நேற்று மோடி ஒரு அறிவிப்பு செய்கிறார். அமெரிக்காவின் இறக்குமதி பொருட்களுக்கு வரிச்சலுகை செய்கிறோம் என்கிறார். இப்படி இந்தியாவின் தனித்தன்மையை கெடுக்கின்ற இந்த ஆட்சியாளர்கள் இந்து மதத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவதும் அதிபராட்சியை தான் அதிபராக அமர்வதற்கும் அதானியும் அம்பானியையும் வளர்க்கிறார்கள் ஒழிய இந்திய தேசத்தை பற்றியோ இந்திய மக்களை பற்றியோ இந்திய மொழிகளை பற்றியோ இவர்களுக்கு கவலை இல்லை. இவர்கள் கடவுளை பற்றி கூட இவர்களுக்கு கவலை இல்லை. ஏனென்றால் கும்பமேளாவில் கூடிய பல கோடி மக்கள் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் இறந்திருக்கிறார்கள். அதற்கான எந்த முன்னேற்பாடும் இல்லாமல் பக்தியின் பெயரால் பலரை பழி கொடுத்திருப்பது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மோடி அரசு அதானிக்கும் அம்பானிக்கும் இந்திய சொத்துக்களை பொதுத்துறை நிறுவனங்களை தாரை பார்த்து இன்று அவர் அதிபராக ஆசைப்படுகிறது. அவர் அதிபராவதன் மூலம் இந்தியாவில் எந்த மாற்றம் வரப்போவதில்லை. இந்திய பாராளுமன்ற ஜனநாயகத்தை படுகொலியில் தள்ளி அவர்கள் அதிபராக நினைக்கிறார்கள். ஒரு பாசிஸ்ட் படியில் மோடி அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார். துணை ஜனாதிபதி சொல்லுகிறார், ஒரு நாட்டின் நிலத்தை கைப்பற்ற மொழியையும் பண்பாட்டையும் அழியுங்கள் என்கிறார். இது போன்ற ஜனநாயக விரோத போக்குள்ளவர்கள் இன்று மத்தியில் ஆளுகிறார்கள். அவர்கள் ஆளுமையின் கீழ் மாநிலங்கள் தங்கள் உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறது. அப்படி போராடி கொண்டிருப்பதனுடைய விளைவுதான் தமிழகம் இன்று மொழி பிரச்சனையில் மீண்டும் தன்னை நிறுத்திக் கொள்ள முன்னிற்கிறது. இது எப்போதும் தமிழகம்தான் இந்தியாவின் மாடல். எனவேதான்
தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திராவிட மாடல் என்று ஆரிய மாடலுக்கு எதிராக ஒரு மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கிறார். வெல்வோம், வென்று நிற்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.